அனைவருக்கும் இனிய ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு 90s கிட்ஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் 90 கிட்ஸோட ஃபேவரட் ஹனி கேக் ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். முட்டை, பீட்டர், ஓவன் எதுவுமே இல்லாமல் எப்படி சாஃப்டாக இந்த ஹனி கேக்கை செய்யலான்றதை பார்க்க போகிறோம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் காய்ச்சி ஆற வச்ச பால் 1.25 கப் சேர்த்துக்கலாம். இது சரியாக 200 ml இருந்துச்சு. நான் இந்த கப்பில் தான் இன்றைக்கி எல்லா பொருளையும் அளந்து எடுத்துக்க போகிறேன். அதே கப்பில் 1/2 கப் உருக்கின பட்டர் சேர்த்துக்கலாம். அதே கப்பில் 1/2 கப் கண்டென்ஸ்ட் மில்க் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வெனிலா எசன்ஸ், ஒரு ஸ்பூன் குக்கிங் வினிகர் சேர்த்துட்டு 3/4 கப் சுகர் சேர்த்துக்கலாம். நம்ம கண்டென்ஸ் மில்க் சேர்த்துருக்கிறதுனால ஆல்ரெடி ஸ்வீட் இருக்கும். ஸோ 3/4 கப் சுகர் நமக்கு போதுமானதாக இருக்கும். இப்போது சுகர் நல்லா கரையிற வரைக்கும் இது நல்லா ஒரு ஸ்பூன் வச்சு அடித்து எடுத்துக்கலாம். சுகர் எல்லாம் நல்லா கரைஞ்சி வந்துடுச்சு. இப்போது இதை ஓரமாக வச்சுட்டு நம்ம கேக் செய்யறதுக்கு தேவையான அளவு மைதா மாவை ஜலிச்சு எடுத்துக்கலாம். கேக் செய்யும்போது எப்போவுமே மாவை ஜலிச்சு எடுத்து செய்யுங்க. அப்போ தான் கேக் ரொம்ப சாஃப்டாகவும் ஃப்ளஃபியாகவும் கிடைக்கும். இப்போது அதே கப்பில் 2 கப் மைதா மாவு எடுத்திருக்கேன். மாவை நல்லா ஜலிச்சு எடுத்தாச்சு. இப்போது இதை நம்ம அடித்து வச்சுருந்த லிக்யூட் இன்க்ரீடியன்ஸோட இந்த மாவை மொத்தமாக சேர்த்துடாமல் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பபிள்ஸ் இல்லாமல் கலந்து எடுத்துக்கலாம். ஒரு மொத்தமாக சேர்த்துடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து எடுத்துக்கோங்க. நான் சொல்கிற இதே அளவோட கரெக்டாக நீங்கள் கேக் செஞ்சீங்கன்னா ரொம்பவே சாஃப்டாகவும் சூப்பராகவும் கிடைக்கும். மெஷர்மெண்ட் எதையுமே மாற்றிடாதீங்க. மாவு சேர்த்துட்டு இது கூடவே 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுடர், 1/2 டீஸ்பூன் பேக்கிங் சோடா ரெண்டுத்தையும் கலந்துட்டு ஒரு முட்டை அடிக்கிற விஸ்கு வச்சு இந்த மாவை நல்லா கலந்து எடுத்துக்கலாம். பீட்டர் எதுவும் வச்சு அடிக்க தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு விஸ்கு ஆர் ஸ்பூன் இருந்தாலே போதும். நல்ல மாவை பபிள்ஸ் இல்லாமல் அடித்து எடுத்துக்கோங்க. போதும், ரொம்பலாம் மாவை கலக்க வேணாம். ஜஸ்ட் அந்த பபிள்ஸ் இல்லாமல் மாவு வந்துட்டால் போதும். இந்த மாதிரி கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்தாச்சு. இந்த கன்சிஸ்டன்சி கரெக்டாக இருக்கணும். ரொம்ப தண்ணியாகவும் போயிடக்கூடாது, அதே சமயம் ரொம்ப திக்காகவும் போயிடக்கூடாது. இப்போது ஒரு பாத்திரத்தில் பட்டர் ஷீட், அப்படி பட்டர் ஷீட் இல்லைன்னா இந்த மாதிரி வாழை இலையை ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணி சேர்த்துட்டு இதுக்கு மேலே பட்டர் இல்லைன்னா ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அடித்து வச்சுருந்த கேக் மிக்ஸை இதில் சேர்த்துடலாம். கேக் டின்னில் தான் இதை பண்ணணும்னு கிடையாது. உங்கள் கிட்டே டிஃபன் பாக்ஸ் இருந்தால் அதில் கூட இந்த கேக் மாவை வச்சு நீங்கள் பேக் பண்ணலாம். மாவை சேர்த்துட்டு இப்போது இதை இந்த மாதிரி 2 தட்டு தட்டிக்கலாம். அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் லாக் ஆகிருந்தால் ரிலீஸ் ஆகும். இப்போது ஒரு ஸ்டவ்வில் குக்கர் வச்சுட்டு அதில் 1/2 இன்ச் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். இதுக்கு மேலே இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சிடலாம். நம்ம எல்லார் வீட்லேயும் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்ட் கண்டிப்பாக இருக்கும். அதை வச்சுட்டு குக்கரோட மூடியில் கேஸ்கட் விசில் ரெண்டுமே போடாமல் அடுப்பை குறைவான தீயில் வச்சு இது ஒரு 10 நிமிஷம் ப்ரீஹீட் பண்ணி எடுத்துக்கலாம். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் இது திறந்துட்டு இதில் நம்ம எடுத்து வச்சுருந்த கேக் பேட்டரை உள்ளே வச்சிடலாம். வச்சுட்டு அடுப்பு குறைவான தீயிலேயே இது 40லேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் பேக் பண்ணி எடுத்துக்கலாம். கேக் பேக் ஆகட்டும். இப்போ அதுக்கு தேவையான ஹனி சிரப் ரெடி பண்ணிக்கலாம்.
அதுக்கு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு பாத்திரம் வச்சுட்டு 1 டேபிள் ஸ்பூன் சுகர் சேர்த்துட்டு கூடவே 50 ml தண்ணீர் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு சுகர் கரையிற வரைக்கும் இது கொதிக்கட்டும். சுகர் கரைஞ்சி வந்ததும் 1 டேபிள் ஸ்பூன் ஹனி தேன் சேர்த்துடலாம். அவ்வளோதான். இப்போ ஹனி சிரப் ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். இப்போது அதே பாத்திரத்தில் 1 டேபிள் ஸ்பூன் ஃப்ரூட் ஜாம், நீங்கள் என்ன ஃப்ரூட் ஜாம் வேணாலும் எடுத்துக்கலாம், சேர்த்துட்டு 1/2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்து ஜாமை நல்லா மெல்ட் பண்ணி எடுத்துக்கலாம். ஜாம் நல்லா மெல்ட் ஆகி வந்துருச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். 45 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதை நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். இப்போ ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு இந்த மாதிரி கேக்கை குத்தி பாருங்கள். ஸ்டிக்கில் கேக் ஒட்டாமல் வந்துருச்சுன்னா கேக் பேக் ஆகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ இது ரெடி ஆகிடுச்சு. குக்கர்லேருந்து கேக்கை வெளியில் எடுத்துகிட்டு இப்போது இதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் சூடு ஆறுனதுக்கப்புறம் தான் பிளேட்டுக்கு மாற்றுறேன். நீங்களும் ஒரு 10 நிமிஷம் வச்சு அதுக்கப்புறம் பிளேட்டுக்கு மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு ஒரு உட்டன் ஸ்டிக் வச்சு கேக் ஃபுல்லாக இந்த மாதிரி ஹோல் போட்டு எடுத்துக்கோங்க. கேக் ஃபுல்லாக ஹோல் போட்டதுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த ஹனி சிரப்பை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஹனி சிரப் எல்லாத்தையும் சேர்க்கணுன்னு அவசியம் கிடையாது. உங்களுக்கு போதுமான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. ரொம்ப சேர்த்துட்டிங்கன்னா கேக் உடஞ்சி போன மாதிரி ஆகிடும். அதனால் உங்களுக்கு தேவையான அளவு மட்டும் சேர்த்துக்கோங்க. ஹனி சிரப் சேர்த்ததுக்கப்புறம் இதுக்கு மேலே நம்ம உருக்கி வச்சுருந்த ஃப்ரூட் ஜாமை ஒரு லேயர் மாதிரி சேர்த்துக்கலாம். நீங்கள் எந்த ஃப்ரூட் ஜாம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நான் கிசான் ஃப்ரூட் ஜாம் எடுத்திருக்கேன். ஃப்ரூட் ஜாம் சேர்த்ததுக்கப்புறம் ட்ரை கோகனட் தேங்காயை மிக்சியில் தண்ணி சேர்க்காமல் பல்ஸில் அரைச்சிட்டு வெறும் பேனில் 2 நிமிஷம் ரோஸ்ட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இதுக்கு மேலே தூவி விட்டுடலாம். உங்கள்கிட்ட டெசிகேட்டட் கோகனட் இருந்துச்சுன்னா நீங்கள் அப்படியே தூவி விட்டுக்கலாம். அவ்வளோதான், ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. உங்கள் வீட்டில் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இல்லை உங்கள் ரிலேட்டிவ்ஸ்க்கு பர்த்டேக்கு இந்த கேக்கை செஞ்சு சர்ப்ரைஸ் பண்ணுங்கள். ஹனி கேக் ரெடி ஆகிடுச்சு. இதை உங்கள் விருப்பத்துக்கேற்ப நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எங்கள் வீட்டில் நியூ இயருக்கு இந்த கேக்கை தான் கட் பண்ணோம். ஸோ மில்க் மேட் வச்சு நான் எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு நேம் எழுதி கொஞ்சமாக டெக்கரேட் பண்ணேன். கண்டிப்பாக இந்த ஹனி கேக்கை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சூப்பராக இருக்கும். மெஷர்மெண்ட் எல்லாத்தையும் கரெக்டாக சேர்த்திங்கன்னா ரொம்பவே பர்ஃபெக்டாக வரும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். வீடியோவை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.